10th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியன். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு பண்பு கார்ட்டீசியன் பெருக்கல் எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பை பொறுத்து. அதாவது உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே உங்களுக்கு எத்தனை செட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் வரும். எத்தனை செட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் கம்பல்சரியாக வந்துடும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டூ மார்க் மாதிரி நம்ம போடுவோம். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ். யூனியன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்புன்னா இந்த சிம்பிள் எடுத்து போட்டுரும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஏ கிராஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க பி யூனியன் சி, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்? ஜஸ்ட் லைக் மல்டிப்ளிகேஷன். ஏ கிராஸ் பி இதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த யூனியனை வெளியே எடுத்து போட்டுட்டு திரும்ப இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுத்து எழுதிடுங்க. ஸோ ஏ கிராஸ் சி. ஸோ அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நல்லா பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிள் வெளியே இருக்குதோ அது உள்ளே போயிடும், அதே எந்த சிம்பிள் உள்ளே இருக்குதோ அது வெளியே வந்துடும். அதே கான்செப்டில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எத்தனை செட்ஸ் வரும்னு சொல்லிட்டோம்? 3 செட்ஸு. கார்ட்டீசியன்னா என்ன அர்த்தம்? இந்த கிராஸ்ன்னு சொல்லிட்டு சிம்பிளை சொல்லுவோம். இன்டர்செக்ஷன்னா இன்டர்செக்ஷன் வெட்டுன்ற சிம்பிளை எடுத்து போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? அதே தான். ஏ போட்டுக்கோங்க, கிராஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்டில் பி இன்டர்செக்ஷன் சி is equal to, இப்போ just like multiplication, bracket open பண்ணிக்கங்க, a cross b போட்டாச்சுங்களா? இந்த intersection என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அடுத்த bracketல என்ன எடுத்து எழுதுவீங்கன்னா a cross c. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.